ஹாய், இன்றைக்கான வீடியோவில் எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லாத டைமில் அண்ட் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து சீசனாக இருக்கும்ல, அந்த டைமில் வெங்காய விலையும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது சாப்பாட்டோட, வெள்ளை சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ்ஷுன்னு இது சொல்லலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்புலாம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு அதிகமாக போட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா வழக்கம் போல் கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகா நீங்கள் பச்சை மிளகா உங்களுக்கு எது பிடிக்குதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வர மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, வர மிளகாயும் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 1/2 kg பக்கமாக வந்து தொளித்து சின்னதாக பொடியாக ஆம்லெட்டுக்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு கட் பண்ண தக்காளி, அதையும் நான் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். மற்றபடி இது குக் ஆகிற டைம் கூட கம்மி தான். ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா அந்த தாளிக்கிறதுக்கு ஊற்றின எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்க விட்டுருவோம். உப்பு, மஞ்சத்தூளும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வணங்கும் போதே. இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா நான் வந்து சீரகம், மிளகு 2யுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாதுங்க, இது மட்டுமே போதும். இதை நல்லா வணங்க விடுவோம். இந்த வெங்காயத்துலேருந்தே தண்ணி விடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி தெளித்தாலே போதும். மேக்ஸிமம் இதுலேயே வந்து வெங்காயத்துலேயே தண்ணி விடும். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா அந்த வெங்காயம் வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பார்க்கவே நல்ல ஒரு பொரியல், அந்த ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். அப்புறமா துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேங்காய் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போடுறதுனா போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வெள்ளை சாப்பாட்டோட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை, குழம்பு, ரசம், பொரியல் வேறு எதுவுமே தேவையில்லை. இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.